முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றோடு 30 நாட்கள் முடிவடைகிறது. அப்போலோவை சுற்றி 30 நாட்களில் நடந்த முக்கிய சம்பவங்களை தொகுக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது போயஸ் கார்டன் வேதா நிலைய இல்லத்தில் இருந்து அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 23ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு சாதாரண காய்ச்சல், நீர்ச்சத்து குறைவால் ஏற்பட்ட உடல் சோர்வுக்கு சிகிச்சை பெறவே முதலமைச்சர் வந்துள்ளார் என அப்போலோ மருத்துவமனை முதல் தகவலை வெளியிட்டது. அந்த நிமிடத்திலிருந்து அப்போலோ வளாகம் தமிழகத்தின் அதிகார மையமானது. அமைச்சர்கள் முதல் அதிமுக தொண்டர்கள் வரை அப்போலோவில் குவிந்தார்கள். செப்டம்பர் 24ஆம் தேதி கருணாநிதி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஜெயலலிதாவோடு கொள்கை அளவில் வேறுபட்டாலும் விரைவில் நலம் பெற்று பணியை தொடர வாழ்த்துகிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் கருணாநிதி. செப்டம்பர் 25ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அதே நாளில் அப்போலோவின் முதல் அறிக்கை வெளியானது. முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாகவும் வெளிநாட்டு சிகிச்சை தேவையில்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி அதிமுக உள்ளாட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே செப்டம்பர் 30ஆம் தேதி சென்னை வந்தார். உலகம் முழுவதும் சுற்றி சிகிச்சை அளிக்கும் பீலே முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்க துவங்கினார். அக்டோபர் 1ஆம் தேதி தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் வித்யாசாகர் ராவ் அப்போலோ வந்தார். முதலமைச்சரின் சிகிச்சை முறைகள் பற்றியும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டார். அக்டோபர் 3ஆம் தேதி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் மத்திய அரசு இதற்கு சம்மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தில் தனது நிலைப்பாட்டை சொன்னது. இதையடுத்து அதிமுக 47 எம்பிக்கள் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்க அது மறுக்கப்பட்டது. அக்டோபர் 4ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அக்டோபர் 5ஆம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3 மருத்துவர்கள் அப்போலோ வந்தனர். இவர்களும் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினர். இவர்களில் டாக்டர் கில்னானி நுரையீரல் சிறப்பு மருத்துவர், டாக்டர் அஞ்சன் ட்ரிக்கர் மயக்கவியல் சிறப்பு நிபுணர், டாக்டர் நிதிஷ் நாயக் இதய நோய் சிறப்பு மருத்துவர். அக்டோபர் 6ஆம் தேதி அப்போலோ மற்றொரு மருத்துவ அறிக்கை வெளியிட்டது. அக்டோபர் 7ஆம் தேதி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி திடீரென்று நண்பகல் அப்போலோ வந்தார். முதலமைச்சரின் சிகிச்சை முறைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ராகுல் காந்தியின் வருகைக்கு பிறகு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர்கள் வரிசையாக அப்போலோ வந்தனர். காலையில் சென்ற வைகோ தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தேவையில்லை என்று சொன்னார். மாலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்போலோ சென்றார். அடுத்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்தார். இவர் ஆளுநரை சந்தித்துவிட்டு சென்ற மறுநாள் முதலமைச்சரின் துறைகளை பன்னீர்செல்வம் கவனிப்பார் என ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்தார். அக்டோபர் 14ஆம் தேதி கருணாநிதியின் துணைவியார் ராஜாத்தி அம்மாள் அப்போலோ வந்து சசிகலாவை சந்தித்துவிட்டு போனார். அக்டோபர் 16ஆம் தேதி மிக ரகசியமாக ரஜினிகாந்த் தன் மகள் ஐஸ்வர்யாவுடன் அப்போலோ வந்து போனார். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இப்போது முதலில் வேட்பாளர்களை அறிவித்தது அதிமுக. அக்டோபர் 1ஆம் தேதி முதலமைச்சரை சந்தித்த தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் 30வது நாளான இன்று மீண்டும் அப்போலோ வந்துவிட்டு முதலமைச்சரின் உடல்நலம் நன்றாக இருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார்.